ஈஸ்வரன் தான் ஹாஸ்பிட்டலாம் பேசுகிறேன். பேக்ரவுண்டில் என்ன வந்து ஆகிட்டு பார்த்தீங்கன்னா GTA 5 ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம ஃபோனில் ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கு. GTA 5 பாருங்கள். GTA 5 600 MB தான். ரொம்ப ஈஸியாக நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகே, உள்ளே போனீங்கன்னா GTA San Andreas தான் வரும். ஏன்னா அது மோடு. இந்த மோடு வந்து மற்ற இது மாதிரி இல்லாமல் ரொம்ப அக்யூரேட்டான அதே மோடு. கிராஃபிக்ஸ் மட்டும் தான் கம்மியாக இருக்கும். மற்றபடி எல்லாமே பார்க்கணும் GTA 5 மாதிரி தான் இருக்கும். ஓகே, வரல இந்த எக்கடி குதிக்கிறதுக்குள்ள GTA 5 வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன். எடுத்துட்டாங்க இந்த மோடில். நான் கொடுக்கல, நான் க்ரியேட் பண்ணல. இல்லாமல் கன் செலெக்ஷன் இங்கே பாருங்க. இந்த மெனுவுக்கு இந்த மெனு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நவர் கொடுத்துருவோம். ஓகே, எப்படியே மேலே இருந்தீங்கன்னா பிளேயர் கவர் மோடுன்னு இருக்கும். ஒரு சூரிய கருப்பு படம் கார் மோடுன்னு நினச்சிடாதுங்க. சரி, ஓகே. இங்கே எல்லாம் ஒரு சில நல்லா இது எனேபிள் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் கேம் இது கரெக்டாக பிள்ளைகள் விளையாட முடியும். GTA 5 வர பைக்ஸும் GTA 5 இருக்கிற ஒரு சில கிராஃபிக்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இந்த கேம் GTA San Andreas தான். ஆனால் கேம் விளையாட முடியும் சலிக்காது. என்ன பண்ண உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு நான் என்ன இடத்துல எங்கே இருக்கிறோம் அந்த மோடு வரும் பக்கம். இங்கே பாருங்கள், இந்த கன் செலெக்ஷன் நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஃபோன் இருக்கிறதுல இந்த மேப்புக்கு மேப் சைடில் கன் ஆப்ஷன் இருக்கும். இந்த மோடு இப்போ வரைக்கிறேன் பாரு. அந்த மெனு மோடு வரைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் தலைவலி ஏற்றம். கரெக்டான இடத்துல நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. கரெக்டாக இந்த லெஃப்ட் சைடில் அப்லையும் ரைட் சைடு டவுன்லேயும் அடுத்துனீங்கன்னா வரும். இது வந்து மேலேருந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த க்ளியோ மோடு வரும். இது வரங்க பைக் எல்லாமே GTA 5 இருக்கிற பைக் தான் வந்துருக்கும். அது நமக்கு அந்த ஒரு பைக் ஒன்று ஸ்பான் பண்ணுறேன். பைக் சவுண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் இந்த பைக்லாம் சூப்பராக இருக்கும். நம்மளால இருக்கும் கூடிய விரைவில் நம்ம மொபைலுக்கும் வந்துடும். ஏன்னா அப்போ ரிலீஸ் ஆனது RDR 1 அதெல்லாம் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. GTA 5 ரிலீஸ் ஆகும்போது தான் கூடிய விரைவில் ஃபோனுக்கும் GTA 5 தான் வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி மோட் போட்டு தான் நம்ம ஆர்வத்தை தீர்த்துக்கணும். ஆக்சுவலாக GTA 5 வந்து ஃபஸ்ட்டு PS3க்கு தான் விட்டுது. அதேமாதிரி RDRம் PS3க்கு தான் ஃபஸ்ட்டு விட்டாங்க. அதுவும் மொபைலுக்கு வந்துடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு இதுவும் வந்துடும், GTA 5 வந்துடும். ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதே GTA San Andreas தான் ஃப்ராங்க்லினாக வச்சு விளையாடுவீங்க. மற்றபடி இந்த கேம் சூப்பராக தான் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் பைக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிராஃபிக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும், அவ்வளோதான். மோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபோன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த வீட்டு இந்த சந்தில் போய் நம்ம மிஷன் பண்ணுவோம். ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஓஜியில் வந்து ஒரு பாட்டு டேப் பிரகாரம் எனக்கு எடுத்து சொல்லுவோம். அது நீங்கள் கேம் விளையாடிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு சில இடம்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம க்ரோசரியில் CJோட வீடியோ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் இந்த கேமில் வந்து ஃபுல்லாக ரோம் பண்ணிக்கலாம். எல்லா மேப்பு 3 மேப் இருக்கும். ஒன்று நம்ம San Andreas, இன்னொன்று San Fierro, இன்னொன்று San Francisco, என்னமோ Fierro, San Venturas என்னமோ இருக்கும். இந்த டெசர்ட்டாக இருக்கும் ஒன்று, இன்னொன்று வந்து சிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். அதில் இதெல்லாம் வாங்க ஃப்ரீயாக போகுறான். காசு கேட்குது. சரி, ஓகே. மற்றபடி இந்த கேம் சொல்லிடுறது ஒன்றும் இல்லை. இந்த கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இசைடெக்சரில் தான் நம்ம கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். எபிகே இன்ஸ்டால் பண்ணணும். டேட்டாவும் OBPயும் போய் பேஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். OBPயில் அதில் டேட்டாவில் போய் பேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்மூத்தாக ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் கேமு. ஒரு சில வீடெல்லாம் அவங்களாவே ஆட் பண்ணியிருப்பாங்க மோடில். அந்த கிளியோவில் வந்து
வெஹிக்கலுக்கு ஹார்மோன் போட்டிருக்கேன்னா எப்பயும் வண்டி விடிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட வண்டிஸ் இருக்கும். நான் மேப்பில் மார்க் பண்ணிட்டா பாருங்க. என் நம்பர்லனா நான் பக்கத்து இன்னொரு சிட்டியில் ஒரு இடத்துல மார்க் பண்ணுறேன். அந்த இடத்துல நான் டெலிபோர்ட் ஆகி காட்டா பாருங்க. இந்த லீவ் மூலியம் நம்மளால டெலிபோர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டெலிபோர்ட்னு. ஏன்னா அவங்க டெலிபோர்ட்டும் பண்ணிக்க முடியும். டெலிபோர்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பாருங்க, நமக்கு வந்து கேஸ் எதுவுமே அப்படியே ஸ்டார்ட்ஸ் எதுவும் ப்ளீஸ் ஆகல. அதே இது அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ளைட் லைசன்ஸ் இருப்போம். இந்த சிட்டிக்கு வந்த உடனே நம்ம இந்த ஃப்ளைட் லைசன்ஸ் இங்கே 4வது மிஷின்லேயும் 5வது மிஷின்லேயும் இந்த இது அன்லாக் ஆயிரும். வெயிட் பண்ணுங்க. இன்னொரு பைக் இருக்கும், இந்த என்ஜிஆர். அந்த பைக் வந்து ஸ்கின் மூலம் இருக்கும், அது காட்டுறாருங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம அதே வண்டியோட சவுண்ட் வராது, நம்ம டிஃப்ரெண்ட்டான வண்டி சவுண்ட் வரும். அதெல்லாம் சைக்கிள். இப்போ ஸ்பான் பண்ணுற பாருங்க, ஸ்பான் ஆயிடுச்சா? இப்போ பாருங்க, சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். ஓகே, இது உங்களுக்கு கேட்குதான் என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் திடீர்னு அவுட் ஸ்க்ரீன் அந்த ப்ராப்ளம் அதுவும் இல்லை, ஸ்மூத்தாக விளையாடிட்டுருக்கேன். அது நீங்கள் சேவில் போய் பிஎம்எக்ஸ்ன்னு இந்த சேவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை தொட்டில் தான் உங்களுக்கு அவுட் ஸ்க்ரீன் வரும். மற்றபடி நீங்கள் ஜாலியாக விளையாடிக்கலாம். அதாவது நீங்கள் இந்த சேவ் பண்ணது நீங்கள் தொடாமல் இருக்கணும், அப்படின்னா உங்களால் இது பண்ணிக்க முடியும். சரி, நம்ம வந்து இதில் வெப்பன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் வெப்பன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் அந்த லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நான் காட்டில் பார்த்தேன். ஃபுல்லாக வெப்பன் செலக்ட் பண்ணி முடியும். கிரனேடு பக்கத்துலேயே போட்டேன், தூரத்துலேயே போவாங்க. வண்டியை ஸ்பீடாக ஓடிட்டேப்பா. சரி, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்பன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரும். ஸ்டிக்கி பாம்பு வேறு ஒன்றும் இல்லை ஸ்பெஷலாக. ஆனால் அந்த கேம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் GTA 5 கம்மி கிராஃபிக்ஸ் விளையாடுறீங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஃபோன் இருக்குது, எல்லா விதமான வெப்பன்ஸும் இதிலே கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, நான் வரலான்னு பேசுகிறோம்ல, நாங்கள் எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புல்லட் பைக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக. சரி, ஓகே, நான் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு காட்டேன். ஃபஸ்ட்டு CPU டேஷ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். அந்த லாஸ்ட்டாக 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, CPU ரெண்டர்னு, அதில் மாலின்னு இருக்கா. அது மாறி பவர் விஆர் அட்ரினோ, இது 3 லைன் ஆர்டராக கொடுத்துருப்பா. அதுதான் லிங்க்கு. உங்களுக்கு அந்த இடத்துல மாலின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மாலி ஏபிகேவை கொடுத்து தொட்டு இன்ஸ்டால் பண்ணிப்போங்க. ஏபிகேயில் ஜிப் ஃபைலு. அதுவே உங்களுக்கு அட்ரினோ வந்துச்சுன்னா அது தொட்டுக்கோங்க. பவர் விஆர் அந்த தொட்டுக்கோங்க. நான் கொடுக்குற அந்த லிங்க்கை நீங்கள் மாலியாக இருந்துச்சுன்னா அது இன்ஸ்டால் பண்ணணும். பவர் விஆர் ஆச்சுன்னா அது இன்ஸ்டால் அந்த லிங்க் இன்ஸ்டால் பண்ணணும். அட்ரினோவும் ஆச்சுன்னா அந்த லிங்க் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த இன்ஸ்டால் பண்ண ஜிப்பை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் அவ்வளோதான், எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும். ஒரு ஃபோட்டோ கிரியேட்டாக இருக்கும். அந்த ஃபோட்டோக்குள்ளே போனால் அதில் வந்து ஒரு ஏபிகே இருக்கும், GTA FEன்னு போட்டு அந்த ஏபிகேவை போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனோடனே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது ஓகே அதெல்லாம் கேட்கும். அப்படியே ஓகே கொடுத்து திருப்பி செட்டட் சேர்க்கலாம் தானே. செட்டட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கும். அதை தொட்டு காமரா டாப்ஸ்டாப் GTSன்னு இருக்கும். அதை தொட்டு காப்பி கொடுத்துட்டு அங்கே மேலே இந்த மார்க் பண்ணுறேன் அந்த இடத்துல நீங்கள் தொட்டுட்டு டிவைஸ் ஸ்டோரேஜ் தொட்டு ஆண்ட்ராய்டு தொட்டு டேட்டா தொட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டால் பண்ண ஏபிகேவோட டேட்டா இருப்பான்னு பார்த்துட்டு நீங்கள் கீழே அங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் ஆகும். ஐசெட்டெக்ஸில் எப்படி ரூட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் தரேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
நீங்கள் அப்ளை டு ஆல் ஃபேஸ் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணும். மறுபடியும் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர்கிட்ட சரி நான் வெளியே தள்ளி விட்டேன். மறுபடியும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ள மறுபடியும் அதுக்குள்ளே போனீங்கன்னா அதர்ம ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த அதர்மர ஃபோல்டருக்குள்ளே போனேன். அதில் வந்து லெஸ் கார்ஸ் அண்ட் பீப்புள் இருக்கும். இது வந்து லேக் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற பாம்பரா சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மறுபடியும் பேஸ் பண்ணணும். இது லேக்லாம் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஹெவி வெஹிக்கிள் கார்ன்னு இருக்கும். இது மோஸ்ட்டாக ஹெவி வெஹிக்கிள் அதுவே தொட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி மாடர்ன் ஜிடிஎஸ் அண்ட் ஸ்டார் மாதிரி இருக்கும். சரி மறுபடியும் அதை காப்பி பண்ணி அந்த மேலே தொட்டு டிவைஸ் ஸ்டோரேஜ் தொட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய் டேட்டாக்குள்ளே போய் இங்கே டேஸ்ட் கொடுத்துருவேன். ரீப்ளேஸ் டு ஆல் பேஸ் அப்ளை டு ஆல் பேஸ் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்துருவேன். அதுதான் வயசு உங்களுக்கு கேம் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நீங்களே பாருங்க கேம் ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.